சாத்தூர் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணிக்கு HIV கிருமி ரத்தம் ஏற்றப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் அரசு மருத்துவ ரத்த வங்கி அதிகாரி சைலேஷ் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 3 பேர் மீதும் கவனக்குறைவாக மருத்துவம் பார்த்து பாதிப்பு ஏற்படுத்தியது உட்பட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கர்ப்பிணிக்கு ரத்தம் கொடுத்தவர் தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த 8 மாத கர்ப்பிணிக்கு HIV ரத்தம் ஏற்றப்பட்ட விவகாரத்தில் இரத்த வங்கி ஊழியர்கள் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் மீதும் அலட்சியமாக இருந்த மருத்துவ அலுவலர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணும் அவரது கணவரும் சாத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஓரிரு நாட்களில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்திற்கு செல்ல உள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் கூறினார். நாங்கள் அரசு மருத்துவமனையை நம்ப விரும்பல. அவங்க செலவுலேயே எங்களுக்கு நல்ல தனியார் மருத்துவமனையில் உயர்தர சிகிச்சை அளித்து இதுக்கு முழுக்க அரசு கொடுத்த ஒரு நோய் எங்களுக்கு சமுதாயத்தில் தலை காட்ட முடியாமல் ஆக்கிட்டாங்க. இதுபோல் யாருக்கும் நடக்க விடாமல் நாங்களும் போராடிக்கிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு கண்டிப்பான பிரைவேட்ல வச்சு மனைவியை நல்ல விதமாக உயர்தர சிகிச்சை கொடுக்க வேண்டும். இல்லைன்னா நான் உயர்நீதிமன்றம் மூலியமாக போய் எனக்கு உண்டான நீதியை நான் பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். அரசு வேலை இதெல்லாம் என்ன சொன்னாங்க, நான் ஏத்துக்கிடவே இல்லை சார். எனக்கு அரசு வேலை இதெல்லாம் இப்போ எனக்கு தேவையில்லை. இப்போ தேவையில்லை எனக்கு மனைவி மட்டும்தான். எனக்கு அவங்க கொடுக்குற காசு பணம் இதெல்லாம் இப்போ எனக்கு தேவையில்லை. சத்தான ஆகாரம் எல்லாம் சாப்பிட அவங்க செஞ்ச முழுக்க தப்பு இவங்க செஞ்சது. அதனால என்ன தேவையான இழப்பீடு அரசு பெற்றுத்தரணும் சார் அனைத்து வகையிலையும். இந்நிலையில் இரத்த வங்கி தொழில்நுட்ப வல்லுநர் வளர்மதி, கணேஷ் மற்றும் ரமேஷ் ஆகிய மூவரையும் பணி நீக்கம் செய்து சுகாதாரத்துறை உத்தரவிட்டது. மேலும் அவர்கள் மீது கவனக்குறைவாக மருத்துவம் பார்த்தது, பாதிப்பை ஏற்படுத்தியது உட்பட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே அலட்சியமாக நடந்து கொண்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு உச்சபட்ச வாழ்வாதார உதவிகள் செய்யப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். மிக கடுமையான விசாரணைக்கு அனைவரும் உட்படுத்தப்பட்டு எங்க தவறு நடந்தாலும் மிக கடுமையான நடவடிக்கை இன்னொன்று அந்த குடும்பத்திற்கு தேவையான உச்சபட்ச உதவிகளை, வாழ்வாதார உதவிகளை இப்பொழுது அவங்க நல்ல ஒரு டெலிவரி நடந்து அந்த நோய் தொற்று இல்லாத குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு பொறுப்பேற்று செய்து கொடுக்கின்றது. இதனிடையே கர்ப்பிணிக்கு எய்ட்ஸ் கிருமி தொற்றுள்ள ரத்தம் கொடுத்தவர் எலி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்று அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியைச் சேர்ந்த இவர் சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலையில் பணியாற்றி வந்தார். 2 வாரங்களுக்கு முன்பு சிவகாசி அரசு மருத்துவமனையில் இரத்த வங்கியில் அவர் இரத்த தானம் செய்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பு வெளிநாடு செல்வதற்காக உடல் பரிசோதனை செய்தபோது இவருக்கு HIV பாதிப்பு இருந்தது தெரிய வந்துள்ளது. இதை அறிந்தவுடன் தன்னுடைய இரத்தத்தில் HIV இருப்பதால் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என அவர் கூறிய போதும் முறையாக பரிசோதிக்கப்படாமல் சாத்தூரில் கர்ப்பிணி பெண்ணுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு மருத்துவர்கள் மற்றும் இரத்த வங்கி ஊழியர்களுடன் இன்று விசாரணை நடத்துவதுடன் விருதுநகர் மற்றும் சிவகாசியில் உள்ள இரத்த வங்கிகளில் ஆய்வு நடத்தவும் உள்ளதாக கூறப்படுகிறது.